கொள்ளுப்பாட்டியில இருந்து பேத்தி வரைக்கும் வந்து பார்த்தோம்னா, தமிழ் சினிமாவையே தன்னுடைய வசம் வைத்திருந்த ஒரு குடும்பத்த பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். லக்ஷ்மி அவர்களினுடைய குடும்பத்தில 3ஆம் தலைமுறை நடிகையாம். லக்ஷ்மியினுடைய மகள் ஐஸ்வர்யாவும் நடிகை. அவர் 4வது தலைமுறை. அம்மா லக்ஷ்மி, பாட்டி ருக்மணியின் அர்ப்பணிப்பு ஐஸ்வர்யாவிடம் இருந்ததனால இன்னும் மேம்பட்ட நடிகையாக அவங்க எல்லோருக்குமே தெரியப்பட்டாங்க. தமிழ் சினிமாவில் பெயர் குழப்பம் தொன்று தொட்டே இருந்து வருகிறது. கந்தன் கருணை படத்தில் மேக்கப் டெஸ்ட்டுக்கு நடிகர் சிவகுமார் சென்றிருந்த நேரம் வேறொருவரும் வந்திருந்தார். அவர் பெயரும் சிவகுமார் தான். இந்த இரண்டாவது சிவகுமாரின் நண்பர் முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களுடைய நெருக்கமான நண்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை சந்திக்க சென்றபோது சிவகுமாரையும் அழைத்து போயிருக்காங்க. மேக்கப் டெஸ்ட் விஷயத்தையும் கலைஞரிடம் நண்பர் சொல்லியிருக்கிறாரு. உடனே கலைஞர் கருணாநிதி படத்தின் தயாரிப்பாளருக்கு வந்து பார்த்தோன்னா ஃபோன் செய்து சிவகுமார் நம்ம பையன், அவனுக்கே வேடத்தை கொடுத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் வாய்ப்பு இந்த இரண்டாவது சிவகுமாருக்கு கிடைக்கல. முதல் சிவகுமார் அவர்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. கலைஞர் சிவகுமார் அப்படின்னு சொன்னார். எந்த சிவகுமார்னு சொல்லலை. இந்த பெயர் குழப்பத்திற்கு பிறகு இரண்டாவது சிவகுமார் தனது பெயரை விஜயகுமார் அப்படின்னு மாற்றிக்கிட்டார். ஆமாம், நாட்டாமை விஜயகுமார் தான் அவர். அதே போல் தமிழ் சினிமாவில் 2 ருக்மணிகள் இருக்காங்க. ஒருவர் ஆர்கே ருக்மணி, இன்னொருவர் குமாரி ருக்மணி. முதலாம் அவர் 30-40களில் தமிழ் சினிமாவில் கோலோச்சியவங்க, பாரிஸ் பியூட்டி என புகழப்பெற்றவங்க. குமாரி ருக்மணி 30களினுடைய இறுதி முதல் 70களின் இறுதி வரை தமிழ் சினிமாவில் நடித்தவங்க. குமாரி ருக்மணியின் தாய் ஜானகியும் நடிகை தான். பூர்வீகம் தஞ்சாவூர். ருக்மணியின் சின்ன வயதிலேயே அவர்கள் சென்னைக்கு குடியேறியிருந்தாங்க. ஹரிச்சந்திரா படத்தில் படப்பிடிப்பு மும்பையில், அப்போதைய பாம்பேயில் நடந்துட்டு இருந்த நேரம். பால்யகால லோகிதாசனாக நடிக்க சரியான குழந்தை நட்சத்திரம் அமையலை. படத்தினுடைய நாயகி டிபி ராஜலக்ஷ்மி தனது அறைக்கு பக்கத்து அறையில் தங்கியிருந்த சுட்டி குழந்தையை பார்த்துருக்குறாங்க. அதன் அழகிலும் சுட்டித்தனத்திலும் கவரப்பட்டவங்க இந்த குழந்தை சின்ன வயது லோகிதாசனாக நடிக்க வைக்கலாமேன்னு இயக்குனரிடம் சொல்ல, அவர் ருக்மணியின் தாயின் சம்மதம் பெற்று ஹரிச்சந்திரா படத்தில் ருக்மணியை குழந்தை நட்சத்திரமாக அறிமுகப்படுத்தினார். பிறகு சிந்தாமணி, பாலயோகினி, தேச முன்னேற்றம், ரிஷ்ய சிருங்கர் உள்ளிட்ட படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த பின் ஏவிஎம்மின் ஸ்ரீவள்ளி திரைப்படத்தில் டிஆர் மகாலிங்கம் அவர்களுக்கு ஜோடியாக நடித்தாங்க. 1946இல் ஒய்வி ராவ் தயாரித்து இயக்கி நடித்த படத்தில் ருக்மணி அவரது ஜோடியாக நடித்தாங்க. அப்போது இருவருக்குமே காதல் ஏற்பட்டு திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. திருமணத்திற்கு பிறகும் ருக்மணி தொடர்ந்து நடித்தாங்க. 1955இல் வெளிவந்த முல்லைவனம் திரைப்படம் தான் அவங்க நாயகியாக நடித்த கடைசி திரைப்படம். 1961இல் கப்பலோட்டிய தமிழ் திரைப்படத்தில் சிவாஜி அவர்களின் மனைவியாக நடித்தாங்க. பி. மாதவன் இயக்குனராக அறிமுகமான மணி ஓசை, ஜெமினி கணேசனின் இதயத்தில் நீ, எம்.ஆர். ராதா, கல்யாண்குமார் நடித்த கடவுளை கண்டேன், சிவாஜியின் பார் மகளே பார், கலைஞரின் பூம்புகார், கர்ணன், நவராத்திரி, இதய கமலம், விளையாட்டு பிள்ளை உள்பட ஏராளமான படங்களில் அம்மா கதாபாத்திரங்களில் நடித்தாங்க. எம்ஜிஆரின் தலைவன் படத்தில் அவருக்கு அம்மாவாக நடித்தாங்க. கண்டுகொண்டேன் படத்தில் மணிவண்ணனின் அம்மாவாக சின்ன வேடத்தில் தோன்றியிருப்பாங்க. அதே போல் வந்து பார்த்தோன்னா ருக்மணி ஒய்விராவின் மகள்தான். பிரபல நடிகை லக்ஷ்மி. அம்மாவை விட சினிமாவில் பேரும் புகழும் மகளுக்கு கிடைச்சது. சவாலான வேடங்களில் நடித்தாங்க. அவரது பாட்டி ஜானகியும் ஒரு நடிகை. அந்த வகையில் லக்ஷ்மி அவர்கள் குடும்பத்தின் 3ஆம் தலைமுறை நடிகை. லக்ஷ்மியின் மகள் ஐஸ்வர்யாவும் நடிகை. அவர் 4வது தலைமுறை. அம்மா லக்ஷ்மி, பாட்டி ருக்மணியின் அர்ப்பணிப்பு ஐஸ்வர்யாவிடம் இருந்ததால் இன்னும் மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல நடிகையாக அறியப்பட்டாங்க. 4 தலைமுறை கலை குடும்பம். ஐஸ்வர்யாவுக்கு பிறகு கலை உலகில் தொடருமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இப்போ இந்த விஷயம் கேள்விப்பட்டதுலேருந்து எல்லோரும் சொல்லி வராங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.